இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக மேலிடம் வேகம் காட்டி வருகிறது. ஏற்கனவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மூலம் நடத்தப்பட்ட நேரடி பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் தற்போது ஆந்திரா வழியாக புதிய வியூகத்தை பாஜக வகுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயின் நெருங்கிய நண்பராகிய விஷ்ணு ரெட்டி மூலம் தூதுவிடும் முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. ஒருபுறம் ஆந்திராவின் முக்கிய புள்ளிகள் மூலம் அழுத்தம் கொடுக்கப்படும் அதே வேளையில் மறுபுறம் விஜயை நேரடியாக டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவும் பாஜக திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கசிகின்றன. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவரும் பாஜகவின் முயற்சிகளுக்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி முட்டுக்கட்டை போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் உள்ளே வந்தால் கூட்டணி ஆட்சி மற்றும் முதல்வர் பதவி ஆகியவற்றில் பங்கு கேட்கக்கூடும் என்பதால் பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக கூறுகின்றனர். முதல்வர் முகம் அதிமுக தான், கூட்டணி ஆட்சிக்கு இடமில்லை என்பதில் அவர் கராராக இருப்பதால் பாஜக தலைமை அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி இறங்கி வர மறுப்பதால் பாஜக தற்போது அதிமுகவின் அடுத்த கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் இறங்கியுள்ளதாக கூறுகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.